வணக்கம் வியூவர்ஸ், தாஸ் எஸ்டேட்லேருந்து அலைஸ். இப்போ நம்ம அம்பத்தூர் அடுத்து ஐயப்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு, 430 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்டு ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஒர்க்கு முடிஞ்சிடுச்சிங்க. இன்னும் ஒரு 10% பெயிண்டிங் ஒர்க்கு தான் இருக்குது. இன்னும் ஃபைனல் கோட் மட்டும் அடிக்கணும். இன்னும் ஒர்க்கு முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஃபைனல் ஆகிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுதான் கிச்சனு, கிரவுண்ட் ஃப்ளோருடைய கிச்சனு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தனியாக சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹால்லையும் பால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய பெட்ரூமு. என்னோடய சேனலுக்கு வந்து முதல் முறையாக அந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு அண்ட் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வெளியே ஃபார்ம் லேண்டு நிறைய சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது பற்றின வீடியோலாம் நிறையா இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படி. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான். எடுத்தோடனே ஒரு ஹாலுங்க. ஹாலில் ஃபுல்லாக பால் சீலிங் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குங்க. இதுலேயும் அப்படியே தான். கிச்சனுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏரியா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அயப்பாக்கம் வர்றதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் டெவலப்பு கார்பரேஷன் ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் வந்தோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அயப்பாக்கம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா திருவேற்காடு பக்கம் வந்தோம்னா திருவேற்காடு கோலடிக்கு அடுத்தது அயப்பாக்கங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அயப்பாக்கம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல டெவலப்பான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி நாங்கள் வாங்கித்தரோம். ரொம்ப அருமையான வீடுங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குது, ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது. டெரஸில் வந்து உங்களுக்கு கூல் ரூப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஹீட்டு கீழே தெரியாது. வீட்டுக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமன் ஏரியா இருக்குங்க. அதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற வீட்டுங்களுக்கெல்லாம் பார்க்கிங்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.